ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம போன வீடியோவில் ஒரு புதிய நபர்களுக்கு, வெளியூர் நண்பர்களுக்கு ஐடி போடுறதுக்கு வாலெட் ரெடி பண்ணுறது எப்படி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ லீடர்கிட்ட நீங்கள் வாலெட் அட்ரஸ் பேமெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி காயின் அனுப்பி தந்துடுவார். மேட்டிக்கும் உங்களுக்கு டாய் காயினும். ஓகேங்களா? இதில் 600 ரூபாய்க்கு 455 ரூபா காமிக்குதுன்னா அது டிரான்சாக்ஷன் ஃபீஸு, அதெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே டிஸ்கவர்னு இருக்குது பாருங்கள். கீழே டிஸ்கவர் கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் ஆர் என்ட்ரி லிங்க்னு இருக்குது பாருங்கள், அங்கே டச் பண்ணணும். மீண்டும் இன்னொரு முறை அதே மாதிரியே வரும். அந்த இடத்துல உங்கள் லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் இப்படி கொடுத்துடணும். ஓகேங்களா? கொடுத்துட்டிங்கன்னா அங்கே கீழே ப்ளூ கலர் இது வரும். அந்த ப்ளூ கலர் லிங்க் மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ண பிறகு இந்த மாதிரி வரும். இப்போ கீழே 2 டிக் மார்க் கொடுத்துட்டு சைன்அப் கொடுங்க. சைன்அப். இப்போ ரெண்டாவதாக இருக்கிற டோக்கன் பாக்கெட் அதை கொடுங்க. டோக்கன் பாக்கெட் ஃபஸ்ட்டு நிதானமாக தான் சொல்லித்தரேன், ஒன்று ஒன்றா தெளிவாக. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 ஐடி போட்டு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஐடி போட்டுக்கலாம். எப்போவுமே ஃபீஸ் ஒரு இடத்துல அந்த 0.0222 மேலே டச் பண்ணுங்கள். பண்ணதும் இங்கே பாருங்கள் 0.0199 தான் ரெக்கமெண்ட். எப்போவுமே ரெக்கமெண்ட்டில் கம்மியாக இருந்தால் ரெக்கமெண்ட் மாற்றிங்க. சில டைமு ரெக்கமெண்ட்டில் அதிகமாக இருந்தால் நீங்கள் மாமூலாக இருக்கிற இதே விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ கன்ஃபார்ம். இப்போ மீண்டும் இப்போ கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு ஃபிங்கரோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். மெட்டாபோர்ஸில் இணையிறது முக்கியம் இல்லைங்க, நம்ம ஐடி போட கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம யாரையும் சாராமல் எதிர்பார்க்காம இந்த மாதிரி வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை டோக்கன் பாக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கீழே இதுவரை கம்பெனிக்கு 16,97,240 பேர் இருக்காங்களாம். சரி, ஓகே. இப்போ என்னாச்சு, இப்போ உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இங்கே தான் காட்டுது பார்த்தீங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் 16 லட்சத்தில் எவ்வளோ டாய் பேமெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணுங்கள், ரைட்டில் 3 கோடு இருக்குல்ல, ரைட்டில் 3 கோடு, அந்த 3 புள்ளிக்கு கீழே 3 கோடு. ஓகே, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகுனா கனெக்ட் வாலெட்னு வரும். கனெக்ட் வாலெட்டை டச் பண்ணுங்கள். இப்போ டோக்கன் பாக்கெட் அப்படி வரும். கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் பேமெண்ட். ஓகே, இப்போ மறுபடியும் 3 கோடை டச் பண்ணி 3 கோடு ரைட்டில் இருக்கிற 3 கோடு இங்கே பேலன்ஸ்னு இருக்குது பாருங்கள். டாய்க்கு 5 டாய் கீழே பேலன்ஸ் டச் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் பாருங்கள் மூலையில் டிஸ்கனெக்ட்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. டிஸ்கனெக்ட் கொடுத்துட்டு மீண்டும் ரைட் கார்னரில் 3 கோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ கனெக்ட் வாலெட். இங்கே சென்டராகிற டோக்கன் பாக்கெட். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வாலெட்டில் இருந்தோம்னா அந்த வாலெட்டே காமிக்கும். அப்போ நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மீண்டும் உள்ளே போகிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்ண சொல்கிறோம். இப்போ இந்த வாலெட் எந்த இது கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். இன்றைக்கி போர்ஸ் காயினோட விலை $1.30. இன்றைக்கு போர்ஸ் காயின் விலை ஓகேங்களா? இப்போ நீங்கள் மீண்டும் 3 கோடை டச் பண்ணிவிட்டு ஃபோர் சிஸ்டம் ஹோமு கீழே 4 சிஸ்டம்னு இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்கள். ஹோமு கீழே 4 சிஸ்டம் டச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டே இருக்கிற டாக்டைல் இருக்குது பார்த்தீங்களா, கேம் அப்படின்னு சொல்லி இங்கே ஷோ டச் பண்ணுங்கள். ஷோ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இதில் 12 லெவல் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு பண்ணாமல் செகண்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணுங்கள். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மீண்டும் கேஸ் பீஸு நம்ம செக் பண்ணுவோம். அப்போ கேஸ் பீஸ் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் வெயிட். ஓகே, இப்போ 004 இங்கே பாருங்கள் 0039. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணி ஆத்தன்ட்ரிக் இது கொடுங்க. உங்கள் ஃபிங்கரோ பாஸ்வேர்டோ 8 டிஜிட் நீங்கள் டோக்கன் பாக்கெட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டு தான் அங்கே ஒவ்வொரு முறையும் கொடுக்கணும். மினிமம் 8 டிஜிட்டு, அதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, மறுபடியும் பீஸ் இப்போ 05 இருக்குது. இங்கே பாருங்கள் 04 தான். நம்ம கம்மி தானே, ஏன் மிச்சப்படுத்து, ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? எப்போவுமே பெரும்பாலும் ரெக்கமெண்டு செக் பண்ணி மாற்றிக்குங்க. ஓகே, இப்போ அவ்வளோதாங்க. இப்போ ஸ்லாட் ஓகே ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே க்ரீன் வந்தது, கீழே இருக்கிற ப்ளஸ்ஸை எடுத்து விட்ருங்க. பாருங்கள் ஃபஸ்ட் லெவல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட்டில் மேலே இருக்கிற ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு பேக் அடித்து இங்கே கீழே பாருங்கள் அசட் டச் பண்ணிங்கன்னா இப்போ ரெப்ரஸ். இப்போ பாருங்கன்னா இதில் டோக்கன் இது டிஆர் காயின் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா இந்த மேட்டிக் நேராக மேலே சின்னதாக ப்ளூ கலர் ப்ளஸ் டச் பண்ணுங்கள். இங்கே மை டோக்கன் சென்டர் 2வது டச் பண்ணுங்கள். இங்கே டிஆர் ப்ளஸ் மேலே டச் பண்ணுங்கள். பேக் அடித்து பாருங்கள்.
இப்போ 5 டிஆர் காயின் வந்துருச்சு. இப்போ அவருக்கு ஐடியெல்லாம் போட்டாச்சு. அவருடைய ரெஃபர் லிங்க் எப்படி எடுக்கிறது? ஓகே, இவருக்கு இப்போ ஐடி போட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லிங்க் எடுக்கிறது எப்படின்னா, ஐடிக்குள்ளே இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரைட் கார்னரில் 3 கோடு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா கீழே இல்லை காப்பி மை லிங்க்னு இருக்குது பாருங்கள். காப்பி மை லிங்க் டச் பண்ணி, ஓகே, அதில் உங்களுக்கு காப்பி வரல, அது மாதிரி ஃபோர் சிஸ்டம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இங்கே இன்னொரு முறை காப்பி டச் பண்ணி உங்களுடைய நண்பர் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் போட்டு வச்சிடணும். உங்கள் வந்து இது பண்ணிங்க இல்லையா, இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் உங்கள் லிங்க்கு, ஓகேங்களா, யாருன்னா புது ஐடி போட்டவங்களுக்கான லிங்க்கு. இப்படி லிங்க்கும் அனுப்பிடணும், 12 வார்த்தை அனுப்பிச்சிடணும். இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்துடணுன்னா இங்கே சென்டரை ப்ளூ கலர் மேலே டச் பண்ணி கீழே டிலைட் கொடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து வாலெட் வந்து போயிடும். ஓகேங்களா, இந்த வாலெட்டுங்களாம் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு லெஃப்ட்டில் 3 கோடு இருக்குது பாருங்கள். டச் பண்ணிங்கன்னா அதில் எத்தனை வாலெட், எந்த வாலெட்டு ஓகே டிக்கில் இருக்கோ அது கரண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ போர்ஸ் இதை டிச் பண்ணால் இது வந்து மெட்டாஃபோர்ஸோட கான்ட்ராக்ட் அட்ரஸ். இந்த மாதிரி நீங்கள் வாலெட்டை மாற்றி நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்படி தான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறோம்.